தினம் ஒரு தகவல். எவ்வாறு எதிரிகளுடன் அமைதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை விளக்குவதற்காக பூனை மற்றும் எலியின் கதையை யுதிஷ்டிரனுக்கு சொன்ன பீஷ்மர். எலி பூனை கதையை வச்சு தருமருக்கு பீஷ்மர் சொல்கிற கதை இது. சாஸ்திரங்கள் நன்கு அறிந்தவனும் அறம் மற்றும் பொருளை நன்கு அறிந்தவனுமாகிய மன்னன் எந்த மேன்மையான நுண்ணறிவின் துணையுடன் இருந்தால் பல எதிரிகளால் சூழப்படும்போது கலங்காமல் இருப்பான் என்பதை உணர்த்தவே பீஷ்மர் தருமனுக்கு சொன்ன கதை இது. இந்த கதையை இப்போது பார்க்கலாமா? ஒரு காட்டில் ஒரு வேடன் மாலை நேரத்தில் வலை விரிச்சிட்டு போவான். இரவு நேரத்தில் அங்கே திரிகிற விலங்குகள் ஏதாவது அந்த வலையில் சிக்கிக்கும். அதுதான் அவனோட வேட்டை பொருளாக இருந்தது. என்ன பண்ணுவான், மறுநாள் காலையில் அந்த வலையில் சிக்கியிருக்க விலங்குகளை எடுத்துட்டு போவான். ஒரு நாள் அப்படி தான் அந்த காட்டில் வலையை விரிச்சிட்டு வந்தான். விரிச்சிட்டு வந்தப்போ அந்த வலையில் ஒரு பூனை போய் சிக்கிக்கிச்சு. காலையில் அந்த பக்கம் வந்த ஒரு எலி பூனை வலையில் சிக்கி இருக்கிறத பார்த்துது. அப்பாடா, பூனை சிக்கிக்கிச்சா, நம்ம பொழைச்சோம், இனிமேல்ட்டு வேடை இந்த பூனையை தூக்கிட்டு போயிடுவான், நாம் இனிமேல் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு எலி நினச்சிது. எலி நினச்சி எகிரி எகிரி குதியாட்டம் போடுது. அப்போ அந்த எலியை பிடிச்சிற நோக்கத்தில் ஒரு கீரிப்பிள்ளை பாய்ந்து வந்தது. அந்த நேரம் பார்த்து ஒரு கோட்டானோ வானில் பறந்து எலியை குறி வச்சு பறந்து வந்தது. என்னடா இது, பூனை தொந்தரவு இருக்காதுன்னு பார்த்தா கடைசியில் இந்த கோட்டானும் கீரியும் நம்மளை தொல்லை பண்ணுது அப்படின்ட்டு அந்த எலிக்கு கொஞ்ச நேரம் அந்த ஆனந்தம் போயிடுச்சு. எலி என்ன பண்ணிச்சு, ஓடி போய் வலையில் ஒளிஞ்சுக்கிச்சு. அங்கிருந்து அந்த வலைக்குள்ளே இருந்த எலி என்ன பண்ணிச்சு, பூனைக்கிட்ட பேசிச்சு. பூனையாரே, நான் உங்களை இந்த வலையில் பிடியிலேருந்து விடுவிக்க தயாராக இருக்கேன். வலையை கடித்து உங்களை வெளியே விட்டுறேன். ஆனால் அதற்காக நான் உங்கள் அருகில் வந்ததும் என்ன லபக்குன்னு கடிக்கக்கூடாது. எலியோட இந்த யோசனையை பூனை ஏற்றுக்குச்சு. இருந்தாலும் அந்த பயம் காரணம் எதுக்குன்னா, பூனை, கீரி, கோட்டான் என 3 விரோதிகள் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள திராணி இல்லை. அதனால் எலியால். அதனால் ஒரு எதிரியை கூட பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா மற்ற 2 எதிரியை சமாளிக்கலாம் அப்படின்னு எலி நினச்சிது. அதனால் 3 விரோதியை சமாளிக்க ஒரே நேரத்தில் எதிர்க்கணும்னா எதிரியில் ஒருத்தர் இப்போ ஆபத்தில் இருக்கான். அவரை கூட நாம் தற்காலிகமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா, நட்பு வச்சுக்கிட்டோம்னா, அதன் மூலமாக நாமளும் மற்ற எதிரிகளிடமிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஐடியா வந்தது எலிக்கு. இந்த யோசனையை அது மனசுக்குள்ளே வச்சுக்கிச்சு. நான் உன்னை காப்பாற்றுறேன், என்னை எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னுச்சு. எலியோட யோசனையை பூனை ஏற்றுக்குச்சு. எலி வேகமாக வலையிலேருந்து ஓடி பூனையின் மடியில் படுத்தவாறு அந்த வலையெல்லாம் தன்னுடைய கூர்மையான பல்லால் கடித்து வலையில் அறுக்க தொடங்கிட்டே இருந்தது. எலி இப்போ பூனையோடு நட்பு கொண்டது. இதை பார்த்த மற்ற கீரியும் கோட்டானும் அங்கேருந்து விலகிடுச்சு.
அந்த எலியை பூனை பார்த்துக்கும், நம்ம என்னத்துக்கு வீணாக இங்கே இருப்பானேன்ட்டு அதுங்க ரெண்டும் போயிடுச்சுங்க. பூனை எலியிடம் சொல்லுது, என்னப்பா இவ்வளோ மெதுவாக கடிக்கிற வலைய, வேடம் வருவதுக்குள்ளே நான் தப்ப வேண்டாமா, உடனே சீக்கிரமாக கடி அப்படின்னு எலிக்கிட்ட பூனை சொல்லுச்சு. நான் காரணமாக தான் மெதுவாக செய்கிறேன், மெதுவாக கடிக்கிறேன். அதோ தெரிகிறதே ஒற்றையடி பாதை, அந்த வழியாக தான் வேடம் வருவான். அவன் தொலைவில் வரும்போதே இங்கிருந்து பார்த்துடலாம். அவன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வலையை முழுவதுமாக கடித்து உன்னை விடுவிக்கிறேன். அதாவது வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி உன்னை விடுவிச்சிடறேன். முன்னாடியே விடுவிச்சா நீ சும்மா இருக்க மாட்ட, என்ன சாப்பிட்ருவ, என்ன விழுங்கி விடுவாய் அப்படிஞ்சு. அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்து. இல்லை, நான் உன்னை காப்பாற்றுறேன்றதால, என்னை நீ காப்பாற்றுறேன்றதால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்து. அதெல்லாம் வேண்டாம், இருக்கட்டும், வேடம் வர நேரம் பார்த்து உன்னை நான் விடுவிக்கிறேன் அப்படின்ச்சு. எப்படியாவது தப்ப வேண்டுன்றதால என்ன பண்ணிச்சு, பூனையும் சரின்னு கம்முன்னு இருந்தது. உடனே அதுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதாவது கிட்ட வந்த பிறகு கடிச்சிட்டு வேடனை பார்த்து பூனை ஓடிடும், அது ஓடுறத பார்த்து நம்ம ஓடிடலாம் அப்படின்னு எலி நினச்சிது. அதே மாதிரி தூரத்தில் வேடன் தலை தெரிஞ்சுது. அவனும் என்ன பண்ணா, வலையில் பூனை சிக்கிக்கிச்சு அப்படின்னு பார்த்துட்டான். நடையில் வேகம் கூட்டினான். எலியும் தான் கடிக்கும் வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திச்சு. டக்கு 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 டக்குன்னு முழுமையாக அறுத்து எறிஞ்சுது. பூனையும் எலியும் வேடனும் இருந்து பிடிபடாமல் ஓடினாங்க. நெடுந்தூரம் ஓடி களைச்சிட்டாங்க ரெண்டு பேரும். ஒரு ஆற்றங்கரையில் நின்னாங்க. பூனையை எலியை பார்த்து நன்றி பேர் கூட பார்த்து, தக்க சமயத்தில் என்னை காப்பாற்றின, நான் இனிமேல்ட்டு உன்னோட நண்பன், என்னோட பூனை இனமே உங்கள் இனத்தை ஒன்றுமே செய்யாது, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம், காட்டில் வாழலாம் அப்படின்னு பூனை கூப்பிட்டுது. உடனே எலி சொல்லுது, இதை பாருப்பா, கீரியிடமிருந்து கோட்டானிடமிருந்து தப்பிக்கத்தான் உன்னிடம் வந்தேன். நம்ம நட்பு கொள்வது என்பது இயற்கையாகாது. காரணம், என் இனம் உன் இனத்தின் உணவு. அதாவது என்னோட இனம் எலி தான் உங்களோட உணவு. அதுதான் இயற்கை. அதுதான் அதை உன்னால் மாற்ற முடியாது. அதுபோல தான் உன் பூனை இனமே என்னை நட்பாக ஏற்கும் என்பது சாத்தியமில்லாத விஷயம். அப்படி உன் இனம் சார்பாக ஒரு உத்தரவாதத்தினை நீ எப்படி எனக்கு தர முடியும்? நீ தந்துடுற, உன் இனம் எப்படி தரும்? தராது. அதனால் நான் என்னை காப்பாற்றி கொள்ள உன்னிடம் வந்தேன். நீ உன்னை காப்பாற்றி கொள்ள என் உதவியை ஒப்புக்கொண்டாய். இது அவ்வளவுதான் என சொல்லி வேகமாக ஓடி எலி மறைந்தது. புரியுதா? என்னதான் நண்பன்னாலும் நம்மளோட வாழவும் பாதுகாப்புக்காக கூட சில நேரங்களில் ரொம்ப முக்கியம். இருவரும் எதிரிகள் தான். இந்த பூனையும் எலியும் ஒருத்தருக்கு எதிரிகள் தான். இருவரும் எதிரிகளாக ஆகும்போது ஒரு பலவீனன் என்ன பண்ணும், ஒரு பலவானுடன் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்ட பிறகு அந்த ஆபத்து காலம் கடந்ததும் கொள்கைகளை கருத்தில் கொண்டு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தன் நோக்கம் நிறைவேறியதும் இருவரில் பலவீனன் என்ன பண்ணும், மீண்டும் அந்த பலவானிடம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. பூனை சொன்னாலும் நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் எலியானது அந்த பூனை மேலே நம்பிக்கை வைக்கவில்லை. நம்பத்தகாதவனை ஒருபோதும் நம்பக்கூடாது. அதுபோல் நம்பத்தகுந்தவனிடமும் ஒரு குருட்டு நம்பிக்கையை வைத்து கொள்ளக்கூடாது. ஒருவன் பிறரை தன்னிடம் நம்பிக்கை கொள்ள செய்வதற்காக எப்போதும் முயற்சிக்க வேண்டும். எனினும்
அவன் எதிரிகளிடம் ஒருபோதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதை உணர்த்தவே தருமருக்கு பீஷ்மர் சொன்னதுதான் இந்த கதை. அன்புடன் தணிகானந்தம், சாந்தமங்கலம். தினம் ஒரு தகவல், தினமும் வரும் மாலை நேரத்தில்.